ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படின்னு இப்போ பிரியங்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பாவ்னி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் குக் வித் கோமாளியில் என்ன மாதிரியான சண்டைகள்லாம் நடந்தது அப்படின்னு. ஸோ அது மணிமேகலை ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க, ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு ஆதரவாக அவ்வளவு மக்கள், மணிமேகலையோட ஃபேன்ஸ், நிறைய செலிபிரிட்டிஸ், குக் வித் கோமாளியில் இருந்தவங்களே கூட மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்போதான் ஒவ்வொருத்தராக கிளம்பியிருக்காங்க. இப்போதான் சமீபத்தில் பார்த்தோன்னா சூப்பர் சிங்கர் பூஜா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்ன விஷயம், என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு ஒன்று சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாவனி ஐ ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு இன்செக்யூரிட்டி தான் காரணம், டாமினன்ஸ்லாம் அங்கே ஒண்ணுமே கிடையாது, கண்டிப்பா வெளிச்சத்துக்கு உண்மை வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாவனி, அமீர் அண்ட் பிரியங்கா, நிரூப் எல்லாமே பிக் பாஸ்ல வந்துட்டு பயங்கரமான க்ளோஸ் ஆனாங்க. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி வெளிலலாம் மீட் பண்ணிக்குவாங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க, நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாவனி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மணிமேகலைக்கு எதிராக சொல்ற மாதிரியே இன்செக்யூரிட்டி தான் காரணம், டாமினன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாவனி சப்போர்ட் பண்ணதை அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி பல அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மியா வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும். குக் வித் கோமாளி இஷ்யூ தொடர்பாக இப்போ பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி சூப்பர் சிங்கர் பூஜா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர் சிங்கரில் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் நம்ம பூஜா. இப்போ சமீபத்தில் குக் வித் கோமாளியிலும் குக்கா கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய போஸ்ட் தாங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களால் ஒரு பர்சனை லவ் பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தங்களை வெறுக்காம லவ் பண்ணவே தெரியாதா? நீங்கள் உங்களோட ஃபேவரட்டான பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆனால் இன்னொருத்தங்களை ஸ்லட் ஷேம் பண்ணியோ இல்லை ஒரு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியோ ஒரு விமனை கீழே தள்ளி தான் இன்னொருத்தங்களை நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. அதாவது இந்த உலகம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, எப்போதுமே இந்த லேடிஸை கீழே தள்ளுறது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமாயிடுச்சு. நீங்க உங்க ஃபோன் எடுத்து ஒருத்தங்களை பத்தி டைப் பண்ணி பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல உங்களோட ஒப்பீனியன் போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கொஞ்சம் கம்பேஷனை டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள்லாம் அவங்களையும் அவங்களோட ஃபேமிலியும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியாது. நீங்க எதையுமே நேரில் பார்க்கவும் கிடையாது. உங்களுக்கு உண்மையாவே அங்க என்ன நடந்தது அப்படிங்கறதும் தெரியாது. நீங்களா ஒன்று டைப் பண்ணி நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிக்க கூடாது. நான் இதுக்காக உங்களை எந்த ஸ்டாண்டும் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் ஒருத்தங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாம நீங்க எதுக்கு கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க? நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த பர்சனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் டிவியில ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பார்க்கறத வச்சுட்டு நீங்க அவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? நான் தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன், வார்த்தைகளை ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல், அவங்களோட சுச்சுவேஷனை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி தப்பாலாம் எதுவுமே போடாதீங்க. சோஷியல் மீடியாவுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. மக்களோட எண்ணங்களை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரியாமல் இந்த பிளாட்ஃபார்மை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கைண்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யாரையும் வெறுக்காதீங்க. அண்ட் என்ன நடந்தது, அந்த சுச்சுவேஷன் எவ்வளோ ஹாரிபிளாக இருந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி பர்சனல் லைஃப்ஸ்லேருந்தே வெளியே வரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு ஒருத்தவங்களோட கஷ்டத்துக்கும் கவலைக்கும் நீங்கள் காரணமாயிடாதீங்க. அண்ட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அண்ட் டெலிபரேட்டாக இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களால் லவ் ஸ்ப்ரெட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ஹேட்ரட் எவ்ரிவேர். தட்ஸ் த லீஸ்ட் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு பூஜா இப்போ பெரிய போஸ்டர் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் மணிமேகலைக்கு இப்போ எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் மை சின்சியர் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் ஸ்டாப் த ஹேட்டட், ப்ளீஸ் லவ் எவ்ரிபடி ஈக்குவலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூஜா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.